ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸில் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. ஸோ ஆவரேஜ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், நான் எந்த மாதிரி படித்தேன், அந்த இதை தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பேசிக் சம்ஸாக தான் முடித்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோலேயும் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் சம்ஸாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் மெத்தட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கீழே கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் மெத்தட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட், ரீப்ளேசிங் அ பர்சன், இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங், ஆவரேஜ் ஸ்பீட், ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம போக போக பார்ப்போம். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சில சம்ஸ் வந்துட்டு புக்ஸ்லேருந்து எடுத்தது இருக்குது. அண்ட் அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸும் இருக்குது. மோஸ்ட்லி 90% ப்ரீவியஸ் சம் கொஷின்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு சிலது மட்டும் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்க்கு தேவைப்பட்ட போன இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் சொன்னதை கொஞ்சமாச்சும் இந்த பேசிக் சம்ஸில் கொண்டு வரணுன்றதுக்காக நான் ஒரு சில சம்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். மித்த எல்லாமே வந்துட்டு போன எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ் தான் முழுசாகவே இருக்குது. ஸோ பேசிக் சம்ஸ் வந்துட்டு ஒரு 10 சம்ஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தடுத்து ஈக்குவேஷன் மெத்தட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ஸோ ஏ, பி, சி இவங்க 3 பேரோட ஏஜ் வந்துட்டு 26. இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் சி இஸ் 29, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் பி இயர்ஸ்? பியோட ஏஜ் என்ன அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ நமக்கு இப்படி கேட்டாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 பேரோட ஏஜ் தான் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஏ ப்ளஸ் சி, ஸோ ஏக்கும் சியோட 2 பேரோட வயசு தான் 29. அப்போ பியோடது என்னன்னு கேட்குறாங்க. இதுலேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 3 பேரோடது இங்கே 2 பேரோடது மல்டிபிள் பண்ணால் நமக்கு 3 பேரோடதும் 2 பேரோடதும் கிடைக்கும். இப்போ மல்டிபிள் பண்ணால் 18, 1, 3 2s 6, 7, 2 9s 18, 2 2s 4, 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் ஸோ பியோட ஏஜ் 20. ஸோ சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். இந்த 2 பேரோடது ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்களா 26, 29 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே 3 பேர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே 2 பேர் இருக்கிறதுனால நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிருது. ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொஸ்டின்னா த ஆவரேஜ் ஆஃப் 7 நம்பர் இஸ் 5. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் தீஸ் நம்பர் இஸ் 4, த 7th நம்பர் இஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 5ன்னு சொல்லியிருக்காங்க. 7 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 5. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர், ஸோ 1 to 6 வரைக்கும் இருக்கிறது ஓட நம்பர் வந்துட்டு 4. ஃபர்ஸ்ட் 7 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 5. அடுத்து 1லேருந்து 6 வரைக்கும் 7 நம்பரோட ஆவரேஜ் 5. 1லேருந்து 6 நம்பரோட ஆவரேஜ் 4. அப்போ அந்த 7வது நம்பர் என்னது அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம அந்த போன மெத்தட் மாதிரியே சால்வ் பண்ணலாம். 7 நம்பரோட ஆவரேஜ் தானே 5. ஸோ 7 × 5. அதே மாதிரி 6 நம்பர் வரைக்கும் ஆவரேஜ் வந்துட்டு 4. அண்ட் 7 5s 35, 6 4s 24. ஸோ ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ 11. ஸோ இந்த 7th நம்பரோட வேல்யூ வந்துட்டு 11. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். 7 நம்பரோட ஆவரேஜ் 5. ஸோ 7 × 5. அடுத்து ஃபஸ்ட்டு 6 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 4. அப்போ 7th நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ண வர ஆன்சர் தான் 7th நம்பரோட ஆன்சர். தேர்ட் சம் பாருங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the average of 10 number is 7. What will be the new average if each of the number is multiple by 8? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு the average of 10 number is 7. ஸோ 10 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு என்னதான் 7. நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 7. ஸோ அப்போ நம்ம பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ஸ்டெப்பே இதை பண்ணிடலாம். 10 7s are 70. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த நியூ ஆவரேஜ் இஃப் ஈச் ஆஃப் த நம்பர் இஸ் மல்டிபிள் பை 8. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் இந்த 10 நம்பரையும் ஒவ்வொரு நாள் நம்ம வந்துட்டு 8ஆக மல்டிபிள் பண்ணும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பராக வந்துட்டு மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 70லே மல்டிபிள் பண்ணிடலாம். 70 × 8. 70 × 8 பண்ணும்போது நமக்கு 560 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ 70 × 8 வந்துட்டு நமக்கு 560 ஆன்சராக கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாமா? 560 divided by 10, 0 0 56. ஸோ அந்த நியூ ஆவரேஜ் என்னது 56. ஸோ 10 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 70.
7ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த நியூ ஆவரேஜ் இஃப் த நம்பர் இஸ் மல்டிபிள் பை 8. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நம்பராக 1 8 is 8, 2 8 is 16. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்ம ஆவரேஜ் வச்சு எடுத்துட்டோம். 70 × 8 560. அதை 10ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு 56 ஆன்சர் கிடைக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். And fourth sum consecutive type. The average of 5 consecutive even numbers starting with 4 is. So 4ல இருந்து consecutive even number 5 even number கேட்டிருக்காங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப அதோட ஆவரேஜ் என்ன? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற consecutive even நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 4ல ஈவன் நம்பர் நம்ம எழுதிக்கலாம் 2. ஆனால் அவங்க 4ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 4 6 8 10 12. ஸோ இப்போ ஆவரேஜ் நம்ம சொல்லிட்டோம்ல, ஈவன்னாலே ஆவரேஜ் வந்துட்டு 8, சென்டரில் இருக்கிறது 8. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் கேட்குறாங்க, ஈவன் நம்பரோட ஆவரேஜ். ஸ்டார்டிங் நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுற ஈவன் நம்பரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. 5 நம்பர் தொடர்ந்து 5 நம்பர். ஸோ 5 நம்பர் நம்ம எழுதிட்டோம், அதோட ஆவரேஜ் வந்துட்டு 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 5th சம். ஸோ 5th சம்மில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா A, B, C, D are the 4 consecutive even number. So A, B, C, D are the 4 consecutive even number respectively and their average is 65. அதோட ஆவரேஜ் என்னதான்? இது ஈவன் நம்பர். ஸோ கொஸ்டினை பார்த்துக்கணும், இது ஈவன் நம்பர். இதோட ஆவரேஜ் வந்துட்டு என்னதான்? 65. ஸோ 65 வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் A and D. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 65. ஆடாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு ஆட் நம்பர். அப்போ 4 நம்பர் இருந்தாலே நம்ம இப்படி தான் போடணும். ஸோ அப்போ ஈவன் நம்பராக மாற்றிக்கும். இதோட வேல்யூ வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படின்னா தானே இந்த மாதிரி வரும், ஆவரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 65 ஆவரேஜ் கொடுத்துட்டாலே இந்த 4 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 65ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம முன்னாடியே அதுக்கு அடுத்து ஈவன் நம்பர் போடுறப்ப நமக்கு ஈஸியாக வந்துட்டு வேல்யூ வந்துடும். ஸோ இதுதான் அந்த வேல்யூ 64 62 64 68 66 68. ஸோ போன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துருந்தா இதை வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். அடுத்து லாஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏக்கும் டியோட இதுவும் என்னன்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட்னு கேட்டுட்டாலே நம்ம 62 × 68 மல்டிபிள் பண்ணும். ப்ராடக்ட்னு கேட்டால் ப்ராடக்டோ சம்மோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணோம். அப்போ 62 × 68 நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்துட்டு 4216 தான் ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட 62 × 68 பண்ணும்போது நமக்கு 4216 ஆன்சராக கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் வந்துட்டு 65ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஈவன் நம்பர் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு சம்மு கண்டுபிடிக்க முடியும், ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் என்னென்ன நம்பர்னு நமக்கு பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு ஈவன் நம்பரை போட்டு நம்ம ஏயோடதோ டியோடதோ எடுத்து நம்ம வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 6th sum. A, B, C, D are the 4 consecutive odd number. So A, B, C, D are the 4 consecutive odd number. So இது odd number தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் வந்துட்டு என்னதான் 42. ஸோ சென்டரில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ் நம்ம சொல்லுவோம். பட் நீங்கள் 4 நம்பர் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஆடில் மட்டும் இப்படி எடுப்போம். அந்த போன கிளாஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்போ 4 நம்பர் என்ன நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 41 43 39 இங்கே 45 இருந்திருக்கும். ஸோ இதான் இப்படி தான் இருந்திருக்கும். இதோட ஆவரேஜ் தான் 42ன்னு நமக்கு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் டி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, பிக்கும் டிக்கும் கேட்டிருக்காங்க, அதோட ப்ராடக்டை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 41 × 45 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துட்டு 1845 வரும். மல்டிபிள் பண்ணும்போது அதோட ஆன்சர் 1845 வரும் ப்ராடக்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் வந்துட்டு நம்ம 42ன்னு எடுக்கிறோம். இந்த மாதிரி 4 ஆட் நம்பர் கொடுத்துட்டாலே நம்ம வந்துட்டு நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பியோட வேல்யூ டியோட வேல்யூ வச்சு நம்ம வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் மல்டிபிள் பண்ணி. 7th sum. One of the 3 number, the first is twice the second and the second is thrice the third. If the average of 3 number is 10, the numbers are. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்பர் எதுவுமே கொடுக்காம த்ரைஸ் ட்வைஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பர் இருக்கான், 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 நம்பர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குதா, அந்த ஃபர்ஸ்ட் இஸ் ட்வைஸ் த செகண்ட்.
ஸோ ஃபஸ்ட்டுன்றது இந்த ரெண்டாவதை விட 2 மடங்காக இருக்குன்றாங்க. ஆனால் ரெண்டாவது நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இதை விட இது 2 மடங்காக இருக்கான், 2 மடங்காக இருக்கான். ஸோ நமக்கு ரெண்டாவது என்னன்னு தெரியல. அப்போ நம்ம அடுத்ததை தான் பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, the second is thrice the third. ஸோ ரெண்டாவது வந்து எப்படி இருக்கான், ரெண்டாவது வந்துட்டு மூணாவதை விட 3 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மடங்காக இருக்குது, இது 3 மடங்காக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு தேர்ட் இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், தேர்ட் இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டா அப்போ செகண்ட் வந்துட்டு த்ரைஸில் இருக்குன்னா எக்ஸை விட 3 மடங்காக இருக்குன்னா அப்போ 3x. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 2 மடங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 × 2 6x. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்லேருந்து பாருங்கள், தேர்ட் ஒன் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஆனால் செகண்டை வந்துட்டு இந்த 3லேருந்து ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப 3 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவதுலேருந்து முதல் நம்பர் வந்துட்டு 2 மடங்காக இருக்குது, ரெண்டாவதோட 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கொஸ்டின் ஈஸியாக போட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கொண்டு வரலாம். 6x + 3x + x டிவைடட் பை 3 நம்பர் இருக்கா, ஸோ 3 நம்ம போடுறோம். அந்த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர் வந்துட்டு 10ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏன் 10 போட்டிருக்கீங்கன்னா கொஸ்டினில் இந்த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 3 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். 6 + 3 9, 9 + xன்ற வேல்யூ வந்துட்டு 1 இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ 1ன்னு எடுத்துக்கலாம், 10. ஸோ 10x டிவைடட் பை 3 × 10. ஸோ நமக்கு ஆப்வியஸாக இந்த 10 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. நமக்கு வந்துட்டு 10x டிவைடட் பை 3 = 10 அப்படி வருமா. ஸோ இந்த 3யை வந்துட்டு நம்ம அந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன வரும், 10 × 3 டிவைடட் பை 10. ஸோ இந்த 10 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஈஸியாக நான் நோட்டில் போடுற மாதிரி இந்த 10 கேன்சல் ஆகி 3 வர மாதிரி நான் போட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த 10ம் 3யும் மேலே வரும் அண்ட் இன்னொரு 10 கீழே வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 10 தான் வந்துருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இந்த எக்ஸோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துருக்கலாம். எக்ஸோட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கா. அப்போ இங்கே தேர்ட் நம்பரோட வேல்யூ தான் 3. அண்ட் அதே மாதிரி இந்த அடுத்த இதுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் 3x நம்ம பண்ணும்போது 3 × 3 9. எப்படி இதில் சால்வ் பண்ணுறேன் நான், இந்த எக்ஸோட தான் நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து 3ன்றதை இது பண்ணும்போது அதே மாதிரி அடுத்து 6 × 3 18. ஸோ ஃபஸ்ட் நம்பரோட வேல்யூ 18, செகண்ட் நம்பரோட வேல்யூ 9, தேர்ட் நம்பரோட வேல்யூ 3. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெறும் அவங்க எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்டனால நம்ம 3ன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் 3 நம்பரே கேட்டால் நம்ம இப்படி தான் போடணும். நான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த கொஷினில் ரீட் பண்ணியிருக்கிற மாதிரியே ஃபஸ்ட் அதோட வேல்யூ வந்துட்டு எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். தேர்ட் நம்பரோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் வந்துட்டு த்ரைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை 3 எடுத்துக்கிறேன், 3x எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 3யோட 2வை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 6 கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு 6x + 3x + xன்னு நம்ம வச்சுக்கிறோம். அண்ட் அதோட ஆவரேஜ் வந்துட்டு 10 டிவைடட் பை 3. 3 ஏன் நம்ம போட்டிருக்கோம்னா 3 நம்பர் இருக்கிறதுனால நம்ம 3 போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 6x + 3x + x ஆட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்குது. 10 டிவைடட் பை 3 = 10. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம எக்ஸை இந்த சைடு கொண்டு வர போகிறோம். எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணுன்றனால ஸோ x × 10 × 3 டிவைடட் பை 10. ஸோ மேலே இருக்கிற 10ம் கீழே இருக்கிற 10ம் கேன்சல் ஆகுது. அண்ட் நமக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த நம்பர் சாரன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரில் ஃபர்ஸ்ட் அந்த இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபுல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3னா 3யை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் 3xோடன்றது 3 × x பண்ணும்போது 3 3s are 9 நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் 6 × x பண்ணும்போது நமக்கு 6 × 3 18 வந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். And 8th sum. The sum of 5 number is 5 5 5. The average of first 2 number is 75 and the third number is 115. What is the average of last 2 number? So 5 நம்பரோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா 5 5 சொல்றாங்க. 5 5 5.
ஸோ 555 5 நம்பரோட வேல்யூ வந்துட்டு 555ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ABCDE. ஸோ இந்த 5 நம்பரோட வேல்யூ தான் இந்த 555 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் தான் இந்த 555ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு A + B இந்த ரெண்டோட வேல்யூ வந்துட்டு என்னதான் 75. அந்த தேர்ட் நம்பருக்கு வந்துட்டு 115ன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 75 இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 75 இன்ட்டு 2 தானே, 75 2ஆல் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ A + B 75 + 75 நமக்கு பண்ணும்போது 150 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா 2 நம்பரோட ஆவரேஜ் தான் 150 நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சியோட ஆவரேஜ் இது வந்துட்டு A + B யோடது, அதுதான் நமக்கு 115 கிடைச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சியோட வேல்யூ வந்துட்டு 115. இது மூணையும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 265 வந்துட்டு நமக்கு ஆன்சராக கிடைக்குது. எஸ் 265 வந்துட்டு ஆன்சராக கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 555 இந்த ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா, இதில் நான் வந்துட்டு நம்ம 265 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு 290 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். 290 தான் நமக்கு ஆன்சரா, ஆவரேஜா, டிஎன்இயோட வேல்யூ வந்துட்டு ஆவரேஜான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஆவரேஜ் கேட்குறாங்க. இது வந்து நம்ம நம்பராக தான் எடுத்திருக்கோம். 2 நம்பரோட ஆவரேஜ் கேட்கும்போது நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 290 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு 145 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 555ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 5 நம்பரை ABCDEன்னு எடுத்துக்கிறேன். A + B யோடது 75ன்னு, சியோடது 115ன்னு கொடுத்துட்டாங்க. டிக்கும் இக்கும் என்ன, லாஸ்ட் 2 நம்பருக்கு என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு 75 + 75 அப்படின்னு போட்டு 150 எடுத்திருக்கேன். ஏன்னா 2 நம்பரோட ஆவரேஜ் தானே 75. ஸோ 115 எடுத்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் சியோடது 115. இது ரெண்டையும் நமக்கு ப்ளஸ் பண்ணால் நமக்கு 265 கிடைக்கும். ஸோ 265 இந்த இதால் 555 நமக்கு மைனஸ் பண்ணும்போது 290ன்ற ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். இந்த 290யோட வேல்யூ தான் இதான நமக்கு ஆப்ஷனில் இருக்கும். பட் அது கிடையாது. நம்ம ஆவரேஜ்க்கு நம்பர்ஸ்ன்னு கேட்டிருந்தா நம்ம 290 எடுத்துடலாம். பட் ஆவரேஜ்ன்னு கேட்கும்போது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 145 வந்துட்டு ஆன்சராக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஆன்சர் இஸ் 145. அடுத்து 9th sum. The average expenditure of a man first 5 months is 3,600 and for next 7 months is 3,900. If he saves 8,700 during the year, his average income per month is. So என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆவரேஜ், அவங்களோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. அவங்களோட மனுஷங்களோட ஒரு மேனோட வரவு செலவு வச்சு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்க்கலாம். the average of expenditure of the man first 5 months. ஸோ 1 to ஃபஸ்ட்டு 5 மந்த்துக்கு அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு என்னதான் 3,600. ஸோ 5 மந்த்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட நெக்ஸ்ட் 7 மந்த்துக்கு என்னதான் அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு 3,900. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஹி சேவ்ஸ் அவங்களோட சேவிங்ஸ் வந்துட்டு என்னதான் 8,700. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் இன்கம், அந்த இயரோட ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பெர் மந்தோட ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது நம்ம போன சம்ஸ் மாதிரியே போடலாம். ஸோ 3,600 ஃபஸ்ட்டு 5 மந்த்தா. ஸோ நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3,600 × 5 வந்துட்டு நமக்கு 18,000 வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 7 மந்த்துக்கு தானே. ஸோ 3,900 × 7 பண்ணால் நமக்கு 27,300 வந்துட்டு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி ஹி சேவ்ஸ் 8,700. ஸோ இதை நம்ம எதுவும் பண்ண வேணாம், நம்ம அப்படியே ஆன்சராக போட்டுடலாம். 8,700 இதெல்லாம் ஓவராலாக நமக்கு ஆட் பண்ணும்போது 54,000 வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மந்த் 3,600. ஸோ நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணோம், 18,000 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 7 மந்த் 3,900 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 27,300 கிடைச்சிச்சு. ஸோ சேவிங்ஸ் அப்படியே நம்ம போடுற 8,700 ஓவரால் ஆட் பண்ணும்போது நமக்கு 54,000 வந்துட்டு ஆன்சராக கிடைக்குது.
ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் பெர் மந்த், வெறும் ஆவரேஜ் இன்கம்னு கேட்டால் 54,000 போட்டுடலாம். பட் பெர் மந்த்னு கேட்கும்போது நம்ம இந்த 54,000 வந்துட்டு 12ஆல், ஸோ 12 மந்த் தானே இருக்குது, 1 இயருக்கு 12 மந்த், ஸோ 12ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 12 is 12 4500. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஆவரேஜ் இன்கம் வந்துட்டு எவ்வளவோ 4500ன்றது நமக்கு ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் தெரியும், எஸ் 4500 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அவங்களோட பெர் மந்த்லி இன்கம் வந்துட்டு ஆவரேஜ், மந்த்லி இன்கம் கிடையாது, ஆவரேஜ் ஆஃப் மந்த்லி இன்கம் பெர் மந்த்துக்கு வந்துட்டு நமக்கு என்னதுன்னா 4500 தான் ஆன்சராக வரும். ஸோ இந்த கால்குலேஷனில் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. ஆன்சர் இஸ் 4500. ஸோ ஆவரேஜில் வந்துட்டு 10th சம். ஸோ 10th சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the sum of 3 number is 98. If the ratio between first and second number will be 2:3 and between second and third number will be 5:8, then the second number is. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the sum of 3 numbers. ஸோ 3 நம்பர் நான் வந்துட்டு ABCன்னு எடுத்துக்கிறேன். ஸோ A + B + C இந்த 3 நம்பரோட வேல்யூ வந்துட்டு 98. இந்த ரேஷியோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். ஸோ A:B நம்ம வந்துட்டு ரேஷியோ ஃபார்மெட்லேயே இந்த சம்மை வந்துட்டு ஆவரேஜ் சம்மை வந்துட்டு ரேஷியோ ஃபார்மெட்டில் தான் இப்போ போட போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ A:B வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் இஸ் 5:8. சரி, செகண்ட் அண்ட் தேர்ட். B:C வந்துட்டு நமக்கு 5:8. அண்ட் இதை வந்துட்டு நம்ம எப்பயும் போல் செகண்ட் நம்பர் அந்த செகண்ட் நம்பர் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்பயும் போலே சால்வ் பண்ணுவோமா? A:B:C. ஸோ A:B 2:3, B:C 5:8. ஸோ இந்த 3 இங்கிட்ட அப்படியே வரும், இந்த 5 இங்கிட்ட அப்படியே வரும். ஸோ 2 5s are 10, 3 5s are 15, 3 8s are 24. ஸோ நமக்கு ஒரு ஆவரேஜாக கிடச்சிருச்சு, ஒரு வேல்யூவாக நமக்கு கிடச்சிருச்சு. அந்த செகண்ட் நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம 15 அப்படின்னு போடக்கூடாது, பட் அது இல்லை வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 10x + 15x + 24 EX is equal to 98. ஸோ இந்த 3 நம்பரோட தானே இது நமக்கு ABC இது தெரிஞ்சிருச்சு. அந்த 98 நம்ம போட்டோம். இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 49 கிடைக்கும். ஸோ 10 + 15 + 24 ஆட் பண்ணும்போது நமக்கு 49x is equal to 98 நம்ம போடுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 98 / 49. ஸோ 49ன்றது ஆட் நம்பர்னால நம்ம வந்துட்டு 49 டேபிளால் தான் கேன்சல் பண்ணோம். 1 times 2 times. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் நம்பர் வந்துட்டு என்னது 15. அண்ட் 15 × 2 30. செகண்ட் நம்பரோட வேல்யூ வந்துட்டு 30. இதே ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டால் 10 × 2 20. அண்ட் அதே மாதிரியும் தேர்ட் நம்பர் கேட்டால் 24 × 2 48. ஸோ 48. இப்போ நமக்கு செகண்ட் நம்பர் கேட்டிருக்கிறனால ஆன்சர் வந்துட்டு 30. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரேஷியோ மாதிரி 3 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம எடுக்காமல் ஏபிசின்னு நம்ம எடுத்து அதோட ஆன்சர் கொண்டு வந்து செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் A:B B:C போட்டு இதை நம்ம கொண்டு வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போது இந்த இடத்துல நமக்கு 98ன்னு கொடுக்காம நமக்கு வெறும் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு கொடுத்துருந்தா நம்ம 15ன்றதை ஆன்சராக போட்டுக்கலாம். பட் அவங்க வந்துட்டு 98ன்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 98 அப்படின்ற 3 நம்பரோட தான் 98. அப்போ செகண்ட் நம்பர் என்ன அப்படின்றது கேட்குறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி 98 போட்டு 49 டிவைட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட வந்துட்டு 10 பேசிக் சம்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே பேசிக் சம்ஸ் தான். ஒவ்வொரு மாடல் சம்ஸுமே கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஈக்குவேஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இஃப் எனி டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.